தமிழ் உயர்தனிச்ச மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ். நீ ஒப்புக்கொண்டாலும்னா ஒப்புக்கொள்ளாவிட்டாலும்னா, ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அது உயர்தனிச்ச மொழி தான். இது பல காலமாக அறியப்பட்டு கால்டுவெல் போன்றவர்களால் நிலைநாட்டப்பட்ட ஒன்று. சமஸ்கிருதமும் உயர்தனிச்ச மொழி தான். அதுவும் தமிழுக்கு இணையான 4 மொழிகள் தான் உலகம் பூராவும் சொல்கிறாங்க. கிரேக்கம், லத்தீன், சீனம், நம்ம தமிழ், சமஸ்கிருதம் 4-5 மொழிகள் தான் சொல்லுகிறார்கள். ஆகவே சமஸ்கிருதம் என்பது மூலத்தில் ரொம்ப ஆழம் நிறைந்தது. தமிழுக்கு நிகரானது. தமிழ் வேறு தன்மை, அவர்கள் வேறு தன்மை. தடபுடலான ஓசை உடையது சமஸ்கிருதம், எளிய ஓசை உடையது, நீரோட்டம் போன்ற ஓசை உடையது தமிழ். நம்முடைய சிந்தனை வேறு, போக்கு வேறு, இலக்கணம் வேறு, எல்லாமே வேறு. அவர்களுக்கு எல்லாமே வேறு. நாடாளுகிறவன் தமிழனாக இருந்தால் எப்படி இருப்ப நீ? வடநாட்டுக்காரனாக தான் இருப்பான். ஒரு தடவை தேவகோடைய தவறி வந்துட்டாரே தவிர, அப்புறம் அவன் சமஸ்கிருதத்தை தான் ஒதுக்கும். தமிழ்லேருந்து கன்னடம் வரவில்லை என்று ஒரு முதலமைச்சர் சித்தாராமையா சொன்னபோது ஒரு எதிர்பதில் சொல்லவில்லை. நீ உடனே ஒரு முதலமைச்சர் இங்கிருந்து சொல்லியிருக்க வேண்டும். ஏங்க, ஆராய்ச்சி அறிஞர்கள் சொன்ன கருத்தை தானே கமல் சொன்னார். அதில் என்ன பிழை? தமிழிலிருந்து தானே கன்னடம் பிறந்தது. இதற்கு சான்றுகள் 100 எடுத்து சொல்ல வேண்டும். நீ என்ன சமஸ்கிருதத்தோடு தொடர்புடையவனா? நான் அவள் என்கிறேன், நீ அவளு என்கிறாய். நான் மகள் என்கிறேன், நீ மகள் என்கிறாய். நம்ம 2 பேரும் எப்படி வேறுபட்டவை? பேச வேண்டிய காலத்தில் நீங்கள் பேசுவதில்லை. அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி கலகலத்து விடுமோ என்று நீ பயப்படுவாய்.